இங்க ஒரு பொண்ணு இறந்து போன அவ பாய் ஃப்ரெண்டோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக பல்லாயிரம் மீட்டர் ஹைட் உள்ள ஒரு டவரோட டாப்புக்கு அவ ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஏறி அங்க இருந்து காத்துல அவனோட அஸ்திய தூவி விடுறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து கீழே இறங்கலாம்னு முடிவு பண்ணி அவ இறங்கும் போது சடனா அந்த லேடர் உடஞ்சிருது. உடனே அந்த பொண்ணு அவ்வளோ ஹைட்ல இருந்து அப்படியே கீழே விழ போறா. அப்படி விழ போற டைம்ல திடீர்னு அவ ஃப்ரெண்டு ரோப்பை பிடிச்சிடுறான். ஆனா தனியா அவளால அவ்வளோ ஹைட் தூக்க முடியாததால ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க சென்டர்ல இருந்த பைப்பை சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அவளை மேல இழுக்கிறான். இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்னு அவங்க நினைக்கிறதுக்குள்ள சடனா அந்த ரோப் அவ கையில இருந்து ஸ்லிப் ஆகி திரும்பவும் வேகமா அவ கீழே விழ போறா. உடனே மேல இருந்த பொண்ணு அவ காலை அந்த பில்லர்ல வச்சு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அந்த ரோப்பை பிடிச்சிடுறா. அதுக்கப்புறம் அவ கொஞ்சம் மேல இழுத்ததுல ஒரு வழியா மீதி இருந்த அந்த லேடரை பிடிச்சிட்டு மேல வந்துடுறா. எப்படியோ தப்பிச்சிட்டோம்னு அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அவங்க கீழே பாக்குறப்ப அந்த லேடரோட ஒரு சின்ன பகுதி மட்டும் தான் மீதி இருக்குது. மத்ததெல்லாம் உடஞ்சி அப்படியே கீழே விழுந்திருக்கும். உடனே ஒரு பொண்ணு போனை எடுத்து அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு பாக்குறா. பார்த்தா அவ்வளோ ஹைட் ஏறினதால மொபைல்ல சிக்னலும் இருக்காது. ஆனா அதிர்ஷ்டவசமா அங்க ஒரு எமர்ஜென்சி பாக்ஸ் இருக்குது. அதை அவங்க ஓபன் பண்ணி பாக்குறப்ப உள்ள ஒரு பைனோகுலரும் ஒரு ஃபிளேர் கன்னும் இருக்குது. அதை பார்த்த அப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையே வருது. உடனே ஒரு பொண்ணு பைனோகுலரை எடுத்து பாக்குறான். ஆனா கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் யாருமே அவ கண்ணுல படல. அப்ப திடீர்னு அங்க ஒரு வண்டி அவ கண்ணுல படுது. ஆனா அந்த வண்டிக்குள்ளயும் யாருமே இல்ல. அந்த பாலைவனத்தோட வெயில கிட்டத்தட்ட 5 மணி நேரமா எங்கேயும் தப்பிக்க முடியாம மாட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு ஐடியா வந்து எமர்ஜென்சி ஹெல்ப் மெசேஜை டைப் பண்ணி ஒரு ரோப்ல கட்டி மொபைலை கீழே இறக்கி சிக்னல் வந்து மெசேஜ் சென்ட் ஆகுமான்னு பாக்குறான். ஆனா மேல இழுத்து பாக்குறப்ப அப்பவும் அந்த மெசேஜ் சென்ட் ஆகிருக்காது. ஒருவேளை கீழே மொபைலை கொண்டு போனா சிக்னல் கிடைக்கும்னு நம்பி அவளோட ஷூவுக்குள்ள மொபைலை வச்சு கீழே தூக்கி போடுறான். அதுக்கப்புறம் யாராவது சீக்கிரமா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்பிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே அந்த வண்டியில இருந்து ஒரு ஆள் அந்த வழியா நடந்து வர்றதா பாக்குறாங்க. உடனே அவங்க ரொம்ப சத்தமா அந்த ஆளை கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா அவர் மொபைல்ல பேசிட்டு வந்ததால அவங்க சத்தம் அவர் காதுல விழல. உடனே ஒரு பொண்ணு இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அவளோட ஷூவை வேகமா கலட்டி வீசுறான். அந்த ஷூ கீழே கடந்த ஒரு லேடர் மேல விழுந்து சத்தம் வருது. அவன் அந்த சத்தத்தை கேட்டு ஷூவை வந்து எடுத்து பார்க்கறான். ஆனா பக்கத்துல யாருமே அவன் கண்ணுல படாததால அந்த ஷூவை அங்கேயே போட்டுட்டு போயிடுறான். இவனை விட்டா தப்பிக்க வழியே இல்லைன்னு ஒரு பொண்ணு அங்க இருந்த ஃபயர் கன்னை எடுத்து ஷூட் பண்ண போறா. ஆனா அது டே டைம்ங்கிறதால அந்த கன்னை ஷூட் பண்ணணும் அவனால அதை பார்க்க முடியாது. அப்படியே நைட்டும் வருது. அந்த பொண்ணு ஃபிளேர் கன்னை எடுத்து ஷூட் பண்றான். அந்த வெளிச்சத்துல அவன் திரும்பி மேல பாக்குறான். உடனே அவங்க கையில டார்ச் லைட் எடுத்து அவனுக்கு நேரா அடிச்சு ஹெல்ப் கேட்கறாங்க. ஆனா ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா கீழே இருந்தவங்க மேல மாட்டிட்டு இருந்த அந்த பொண்ணுங்களை பார்த்ததுக்கு அப்புறமும் அவங்களை காப்பாத்தாம அங்க இருந்து போயிடுறாங்க. இதோட அடுத்த பாட்டுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க.